ஹலோ ஆல், இங்கே பாருங்கள். இன்றைக்கி ஒரு மங்களூர் உப்மா இதுக்கு பேர். இது வந்து சூப்பராக இருக்குது, வெரி டேஸ்டி. இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணோம். என்னென்னா, தக்காளி இருக்கு இல்லையா, நல்லா ஒரு 2-3 தக்காளி எடுத்துகிட்டு, எப்படி நல்லாயிருக்கு பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த தக்காளி 2-3 தக்காளி, அதோட தயிர் விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு, அப்புறம் வானிலையில் எண்ணெய் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா எல்லாம் அந்த அரைக்கும்போது மிளகா வேணால் வரமிளகா 2-3 போட்டு அதை அரைச்சிக்கலாம், சிகப்பு மிளகா போட்டு. அப்புறம் வந்து 2-3 பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு, வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், வெங்காயம் வேண்டானாலும் போடாமல் விடலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதை இந்த அரைச்சோம் இல்லையா விழுது, அதை போட்டு நல்லா அந்த நம்ம கொதிக்க வைப்போம் இல்லையா தொக்கு பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு, உப்பு, மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுட்டும் வறுத்துட்டு அப்புறம் தண்ணி கொட்டலாம், சுடு தண்ணி. அப்படி இல்லைன்னா நம்ம அதுலேயே சுடு தண்ணி கொட்டிட்டு நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் உப்பு போட்டு தண்ணி கொதிச்சப்புறம் அதுக்கப்புறம் ரவையை வறுத்து வச்சுட்டு அதை கிண்டி பண்ணினோன்னா சூப்பர் உப்மா, சூப்பர் மங்களூர் உப்புமாவா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.